கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 74 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கடந்து போகக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 75ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் கிறிஸ்து பிறந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் விசேஷமான உண்மைகளை குறித்து என்ன பண்ணிக்க போகிறோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய காலப்பகுதியில் உலகத்துக்குள்ளே விசேஷமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு காலப்பகுதி. என்ன மகிழ்ச்சின்னு சொல்லி கவனிக்கும் போது, உலகத்தின் இரட்சகராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிறந்த மாதமாக இன்னைக்கு உலகத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தை நினைக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த ஒரு செலிப்ரேஷனை இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது இதை செய்யறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது, அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் உலகத்தின் இரட்சகர் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பை ரொம்ப விசேஷமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. நிறைய காரணங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு உலகத்தில் கூடிய ஒரு மனிதன், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி அவரை விரும்பணும், நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எதுவாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லி கவனிக்கும் போது, அவர் சொன்ன பிரமாணங்களுக்கு உண்மையாக இருக்கிறது, அவருடைய கட்டளைகளை சரியாக புரிந்து கொண்டு கடைபிடிக்கிறது, அதுதான் அவருடைய பிரமாணங்களுக்கு உண்மையாக இருந்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயமே தவிர வேறு எதுவுமே இல்லைன்றதை நம்முடைய வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்கார். ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? 2 யோவான் 1:6 2 யோவான் 1:6 நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. பாத்தீங்களா? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இன்னைக்கு உலகத்துக்குள்ள நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னு சொல்லி விரும்புறேன்னு சொல்லி அநேகர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் அன்பு செய்யறாங்களே தவிர வேற யாருமே இல்லைன்றதை தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? 2 யோவான் 1:9. 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. பாத்தீங்களா? கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நிலைச்சு நிக்காம யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வேதாந்தம் சொல்லி காமிச்சிட்டார். அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவோடைய உபதேசத்துக்கு உட்பட்டு அதுபடி நடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதாந்தத்துக்குள்ள ரொம்ப கிளியரா சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 8:31. யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். பாத்தீங்களா? நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தீங்கன்னா மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்போ யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது, அவருடைய உபதேசத்துக்குள்ள யார் மெய்யாகவே நிலைச்சு நிற்கிறாங்களோ அவங்க தான் மெய்யாகவே சீஷர்கள்ன்ற ஒரு உண்மையை இங்க சொல்லி காமிச்சார். நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்லி அநேக வகையில அவரை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்பார். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 12:48. யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு விசேஷமாக உலகத்துக்குள்ள ஒரு பெரிய அழைப்புக்குள்ள, ஒரு பெரிய போர்வைக்குள்ள வந்திருக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவங்கள பார்த்து உலகத்தின் இரட்சகராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. அப்படின்னா என்னுடைய வார்த்தையில கிறிஸ்துமஸ் டிசம்பர் 24 நீங்க அதை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னா எங்கேயாவது சொல்லியிருக்கிற வேதாகமத்தில் அப்படின்னு சொல்லி கட்டாயமா கேட்பாராம். அப்படி கேட்டு அவங்க நியாயம் தீர்ப்புன்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். அதனால இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு அதிகபட்சமான மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி அநேகரும் இந்த மாதிரி தவறான பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒரு காரியன்றதை நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த காரியங்களை குறித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எந்த காரியத்தை குறித்து? வேதாகமத்துக்குள்ள டிசம்பர் 25 சொல்லக்கூடிய ஒரு காலப்பகுதி இல்லை
அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை ஏன் செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்க மதிக்கிறோம், அவரை அன்பு செய்கிறோம், அவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வேதாகமம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவனிக்கும் போது, உண்மையிலே என்னை நேசிக்கிறவங்க என்னுடைய வார்த்தைகளை கைகொள்ளுவாங்க, உண்மையிலே என் அன்பு செய்கிறவங்க என்னோட வார்த்தைகளை கைகொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி வேதாமத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வேதாமத்தில் உலகத்தின் ரட்சகராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் எங்க இருக்குது அப்படின்னு ஒரு காரியங்கள் என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனிக்க போறோம். போலாமா? உள்ள போலாமா? சரி, போலாம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் எப்படி வந்துச்சு முதல்ல அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் இதான் உலகத்தில் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். புரிஞ்சுங்களா? கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி உலகத்துக்குள்ள விளக்கம் சொல்றாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அதோட சுருக்கம் தான் எக்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா எக்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா கிரைஸ்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தையுடைய முதல் லெட்டர் தான் இந்த எக்ஸ்ன்றது. மாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மாஸ்ன்றது ஒரு சர்வீஸ். அப்போ இது எப்படி வந்து உலகத்துக்குள்ள சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் மாஸ் அல்லது எக்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிறிஸ்து பிறந்ததை அவங்க நினைவு கூறக்கூடிய ஒரு காலமாக பார்த்தீங்கன்னா இந்த பெயரை பயன்படுத்தி செய்துட்டு இருக்கிறாங்க உலகத்துக்குள்ள. அப்போ இதுக்கான ஆதாரங்கள் வேதாகமத்தில் கிடையாது. இதை எப்படி வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்ஷியன் பாரம்பரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும்போது அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய அநேக பாரம்பரியமான கொள்கைகள் தான் இந்த கிறிஸ்மஸை வந்து டிசம்பர் 25 செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிசம்பர் 25 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கவனிக்கும் போது உலகத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் நிறைய பாரம்பரியங்களில் வச்சிருக்கிறாங்க. அதில் ஏன்ஷியன் சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வரக்கூடிய நிறைய பாரம்பரியங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்கங்களை இதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி விளக்கங்களை இது இப்படி வந்துச்சு, அப்படி தோன்றுச்சு, இப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அதை பின்பற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதை உலகத்துக்குள்ள எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்ற மட்டும் தான் இப்போ நம்ம கவனிச்சிருக்கோம். அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. காரணம் என்னன்னா அது வேதாகமத்துக்குள்ள நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்காத ஒரு காரியம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து அப்படி எல்லா காரியங்களும் வேதாகமத்துக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல ஒரு கேள்வி என்ன பண்ணலாம்னா முன்னாடி வச்சு பதில் எடுக்கலாம். கேள்வி வச்சாச்சு இல்லையா? என்ன பதில் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 5:39. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான நம்பிக்கைகளை நம்முடைய ஆண்டவர் கொடுத்துக்கார பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து என்ன ஒரு கேள்வி கேட்டாலுமே வேதாகமம் அதுக்கு சாட்சி கொடுக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சிட்டார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவரை குறிச்ச அவருடைய பிறப்பின் குறிச்ச காலங்கள் வேதாகமத்துக்குள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைகளை என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போறோம். அந்த நம்பிக்கையை தெரிந்து கொண்டு நாம் எப்படி வாழணுன்றத சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படிதான் வாழணுமே தவிர அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுலையும் செலிப்ரேட் பண்றதுலையும் எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற காரியங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம் சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பின் முன் அறிவிப்பு எங்கெங்கெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில வசனங்கள் என்ன பண்ண போறோம்னா கையில் எடுக்க போறோம். இதெல்லாம் ஏன் எடுக்க போறோம் அப்படின்னா அவர் பிறந்த காலப்பகுதி வேதாகமத்தில் எங்க இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவா கண்கூட பார்க்க போறோம். சரிங்களா? படிக்கலாமா? யாத்திராகமம் 12:1-6. யாத்திராகமம் 12:1. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். பாத்தீங்களா? இஸ்ரேல் ஜனங்களை முதல்ல கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இந்த மாசம் 10ஆம் தேதியில நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? 6ஆம் வசனம் படிக்கலாமா?
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. பாத்தீங்களா? அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு பிரதானமான மாசம். இந்த மாசம் 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கணும், 14ஆம் தேதி சாயங்காலத்துல ஆடை அடிக்கணும்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இது முதல்ல சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த காரியம் யாரை பற்றிதான ஒரு காரியம் அப்படின்னு நமக்கு தெரியும்ல, நல்லாவே படிக்கலாமா? பாருங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாத்தீங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா ஆட்டுக்குட்டி தான். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த ஆட்டுக்குட்டியுடைய பொருள் யாரும் சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்லி காமிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இந்த வசனங்கள்ல நம்ம ஏன் படிக்கிறோம்னா, கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட சில தீர்க்க தரிசனமான வசனங்கள். புரிஞ்சுங்களா? ஓகே, நம்பர் 1 இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாத்தீங்களா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப யாத்திராம் சொல்லப்பட்ட காரியங்களை உறுதிப்படுத்தி காமிக்கிறாங்க மறுபடியுமாக. சரிங்களா? இது ஒரு வசனம். அப்போ 2ஆம் வசனம் போலாமா? பாருங்க, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாப். பாத்தீங்களா? ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் வேதாகமத்துக்குள்ள. புரிஞ்சுங்களா? அப்ப அடுத்த வசனம் போலாமா? பாருங்க, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி. பாத்தீங்களா? மோசே கிட்ட சொல்றாரு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் கட்டாயம் எழும்ப பண்ணுவேன்னு சொல்லி காமிக்கிறார். அது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடிச்சு பார்க்கிறோம் இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள்களின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாத்தீங்களா? சொல்லப்பட்டிருக்கா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சியோன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வசனங்கள்ல நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து எந்த காலப்பகுதியில் பிறந்தார் அப்படின்றத வேதாகமும் தெளிவாக உறுதிப்படுத்தி காமிச்சிருக்குது. அந்த காலப்பகுதிகளை குறித்து ஒரு முன்னறிவிப்பு வேதாகமத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடும் போதுதான் அவருடைய பிறப்பை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட வசனங்களை கையில் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பாத்தீங்களா? இஸ்ரவேலை ஆள போகிறவர் கட்டாயமா வருவாரு, அவர் பெத்லகேம்ல பிறப்பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறப்பை ஒரு காலத்தோட சம்பந்தப்படுத்தி கூட வேதாகமத்தில் முன் அறிவிக்கப்பட்டிருக்குது. படிக்கலாமா? பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல பிரபுவாகிய மேசியாவாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய கிறிஸ்து அவருடைய பிறப்பின் அநேக உண்மைகள் அடங்கிய முக்கியமான காலத்திற்கு தரிசனம் தான் இப்ப தானியேல் படிச்ச வசனங்கள். புரிஞ்சுங்களா? அப்ப இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக வேதாகமத்தில் நம்முடைய பிதாகிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக எழுதி கொடுத்துட்டு அவர் வரக்கூடிய டைம்ல ஜஸ்ட்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னறிவிச்சாங்க சில காரியங்களை, அதையும் சேர்த்து படிச்சிடலாமா? பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 33 வசனங்கள் படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாத்தீங்களா? அப்போ இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக முன் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த காரியங்களை கையில வச்சுட்டு கூட ஏன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கண்டுபிடிக்க முடியல? அதான் கேள்வி. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த மாதிரி அநேக வசனங்கள் வேதாந்தத்தில் இருக்குது. இதெல்லாம் பிறப்பை குறித்து முன் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ பிறந்ததுக்கு அப்புறமா பின் அறிவித்த காரியங்கள் இருக்கு இல்லையா? அப்ப பிறந்ததுக்கு அப்புறம் கூட வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதையும் படிக்கலாமா? பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 12 வசனங்கள் படிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ பிறந்திருக்கிறார். இது பிறந்ததுக்கு அப்புறமா சொல்லப்பட்ட விசேஷமான நற்செய்தி, மகிழ்ச்சி. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் இரட்சகர் பிறந்துட்டார் அப்படின்ற காரியங்களையும் தெளிவா சொல்லி காமிச்சிருந்தாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பாத்தீங்களா? அப்போ இப்ப நம்ம படிச்ச 2 வசனங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா சொல்லப்பட்ட வசனங்கள். இப்படி பிறக்கிறதுக்கு முன்பாகவும் பிறந்த பின்பும் வேதாகமத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கும் போது நம்மளால ஏன் இன்னைக்கு பிறந்த காலங்களை தெளிவாக கண்டுபிடிக்க முடியல? அதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் வேதாகமத்துக்குள்ள காரியங்களை கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நமக்காக ஜீவனை விட்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை பற்றின மேன்மையான காரியங்கள் தான் வேதாகமம் ஃபுல்லாவே எழுதப்பட்டிருக்குது. நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? அப்போ ஒரு சில காரியங்களை மட்டும் காதுல கேட்டுட்டு அவர் பிறந்த காலங்களை கண்டுபிடிக்க தீவிரமா செயல்பட்டவர் தான் ஏரோது. புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில காரியங்களை மட்டும் காதல கேள்விப்பட்டுட்டு நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினுடைய காலங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்தவர் தான் ஏரோது. படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாத்தீங்களா? அப்போ ஒரு துல்லியமா என்ன பண்ணாருன்னா, அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. எப்படி அந்த காரியங்களை செயல்படுத்தி காமிச்சான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நட்சத்திரம் காணப்பட்ட காலப்பகுதி குறித்து ரொம்ப கிளியரா விசாரிக்கிறார். அந்த காலப்பகுதி வச்சுட்டு இந்த டைம்ல தான் அவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்குள்ள ஏரோது வந்தார். பாருங்க, தேவனை பத்தி தெரியாது, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாது, வேதாகமத்தை பத்தி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரே சில ஆராய்ச்சிகளை பண்ணி கண்டுபிடிச்சார். ஒரு துல்லியமான காலப்பகுதி கிடையாது, ஏறக்குறைய இந்த டைம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் இல்லையா? அப்போ இன்னைக்கு வேதாகமம் கையில் இருக்குது, பரிசுத்த வேதாகமம். நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிற ஆண்டவர் உண்மையிலே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் முயற்சி செய்யவில்லை? அப்போ அவரை உண்மையா நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே உங்களை குறித்து எங்களுக்கு தெரியணும், ஆண்டவரே உங்களுடைய மகத்துவமான காரியங்கள் எங்களுக்கு புரியணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் ஒரு வசனம் கொடுப்பார். படிக்கலாமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும். பாத்தீங்களா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக தான் இவர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ நம்முடைய ஆண்டவர் தெளிவா சொல்லாரு, என்னை குறித்து எல்லா காரியங்களும் வேதாகமத்துக்குள்ள துல்லியமா இருக்குது, கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமைகள் அப்படின்னு சொன்னார். யார் கண்டுபிடிப்பாங்க? யார் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை உண்மையா நேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவர் அன்பு செய்ய ஆசைப்படுறாங்களோ, அவர் கீழ்ப்படின்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க வேதாகமத்துக்குள்ள இருந்து ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் ரகசியங்கள் இப்படி இருக்க ஆண்டவரே, நாங்க அதுல என்ன பின்பற்றணுமோ அதை பின்பற்றும்படியாக எங்களுக்கு அறிவுகளை போதிங்க ஆண்டவரே அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர பாரம்பரியங்களை பின்பற்றி ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்லி உலகத்தினுடைய இழிவான
காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்கன்றதை ஆண்டவர் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கான்னு பார்க்குறேன். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, முன் அறிவிப்பு சில தீர்க்கதரிசனங்களை படித்தோம், பின் அறிவிப்பு சில வசனங்களை நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்போ நிறைவேறுன்றதை நம்முடைய ஆண்டவர் இன்னொரு வசனத்திலையும் சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாத்தீங்களா? காலம் நிறைவேறின போது, அப்பாயிண்டட் டைம். அமைச்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வேதாமத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் தான் தெளிவா சொல்றாரு, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பின்னாடி எப்ப நிறைவேறும் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் டைம்ல சரியா நிறைவேறுமா சொல்லி காமிச்சார். அப்ப அதைத்தான் தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டாட சொல்லவே இல்லை அவரு. அதுல நமக்கு சொல்லப்பட்ட உண்மைகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, வேதாமத்துக்குள்ள நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க அவர் சொல்லவே இல்லை. ஆனா என்ன சொன்னார் சொல்லி காமிச்சீங்கன்னா, எல்லா ஜனத்துக்கும் ஒரு பெரிய நற்செய்தி இது. இன்னைக்கு உலகத்தின் ரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாரு. அது என்ன நற்செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்திருக்காரு. அவர் எப்படி பின்பற்றினா ரட்சிப்புக்குள்ள வர முடியுன்றது கண்டுபிடிக்கணும். அதுதான் அவர் உண்மையா பின்பற்றதுக்கு அடையாளமே தவிர அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுல அர்த்தமே இல்லைன்றதை வேதாந்தத்தை தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் போறோம் இல்ல. அப்போ முதல்ல தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாரு, பிறந்ததுக்கு அப்புறமும் சொல்லி காமிச்சாரு. இது எப்போ நிறைவேறனா சரியான காலத்தில் நிறைவேற உண்மைகளையும் சொல்லி காமிச்சார். இப்போ அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைகள் உள்ள போகும்போது வேதாமத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பை குறித்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில சூழ்நிலைகள் உள்ள இருக்குது. அந்த சூழ்நிலையை கவனிக்கும் போது ஒருவேளை அதிலிருந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சொல்லி கவனிக்கும் போது பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று. பாத்தீங்களா? குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருந்த கால பகுதியில தான் யார் பிறந்தா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. இது ஒரு சூழ்நிலை. புரிஞ்சுங்களா? அடுத்தது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பாத்தீங்களா? அப்போ நைட்ல மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது மந்தையை மேய்க்கக்கூடிய நல்ல ஒரு டைம் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த டைம். புரிஞ்சுங்களா? இதான் சூழ்நிலை. அடுத்தது அதிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால். பாத்தீங்களா? நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த டைம்ல இவங்களுக்கு இடம் கிடைக்கல. யாருக்கு? அவங்களுடைய மாம்ச பிரகாரம் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடம் கிடைக்கல. யாரு? நம்முடைய ஜோசப்புக்கும் மரியாமாவுக்கும் பாத்தீங்கன்னா இடம் கிடைக்கல. ஏன்னா சத்திரம் ஃபுல்லா இருக்குது. ஏன் ஃபுல்லா இருக்குன்னா, எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய யூதர்கள் பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஏன்னா குடி மதிப்பு எழுதியாங்கன்னு சொல்லும் போது வெளியூருக்கு எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. அதனால சத்திரம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அதனாலதான் இவங்க வந்து வேற இடத்துல போயிட்டு அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க வேற இடத்துல போயிட்டு அந்த குழந்தை பெறக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா அங்கே செய்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அடுத்த ஒரு சூழ்நிலை படிக்கலாமா? பாருங்க, அதுலேயே வந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை. எலிசபெத் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களும் கர்ப்பமாயிருக்கிறாங்க. மலடி எண்ணப்பட்ட அவங்களுக்கு இது 6ஆவது மாதம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போ நல்ல ஒரு காலப்பகுதியும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் காமிக்கிறாரு. எதுக்குன்னா அவருடைய பிறப்பை குறித்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை காமிச்சான்னு பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. பாத்தீங்களா? அப்ப சாஸ்திரிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி வராங்க. அப்ப இது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்போ என்னென்ன சூழ்நிலைகள்லாம் நம்முடைய வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது கொடி மதிப்பு வந்து எழுதக்கூடிய ஒரு காலப்பகுதின்னு சொல்லி காமிச்சாங்க. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ஆடுகளில் மேய்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைன்றது சொல்லி காமிச்சாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொடி மதிப்பு எழுதக்கூடிய காலப்பகுதியாக இருந்ததுனால
எல்லா ஊரில் கூடிய யூதர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பெத்லகேம் வந்திருக்கிறதுனால சத்திரம் ஃபுல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலப்பகுதியும் சொல்லி காமிச்சிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எலிசபெத் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பம் தெரிவிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியும் சொல்லி காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் வந்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணி வராங்க. அதுவும் நல்ல ஒரு சூழ்நிலை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? இப்படி அநேக தீர்க்க தரிசனங்களும் அநேக காரியங்களும் வேதாகமத்துக்குள்ள சூழ்நிலைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் கண்டுபிடிக்க முடியலன்றதா நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் காரியங்களை கண்டுபிடிக்க முடியுன்றதுக்கு நிறைய சூழ்நிலைகளையும் சாட்சிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய யாருடைய கடமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் உண்மையில நேசிக்கிறாங்களோ, யார் உண்மையில பின்பற்றி வரும் நினைக்கிறாங்களோ, யார் உண்மை கிறிஸ்துவனாக வாழும் விரும்புறாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இல்லை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இப்போ நாம என்ன பண்ணுறோம்னா, நாம் உண்மை கிறிஸ்தவர்கள் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். புரிஞ்சுங்களா? சரி, படிக்கலாம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு செயல்பாடு வேதாந்தத்தில் இடம்பெற்றிருக்குது. நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அந்த காரியம் என்ன பண்ண போறோம்னா கையில் எடுக்க போறோம். அதில் கையில் எடுக்கும்போது அவர் எந்த காலப்பகுதியில் பிறந்திருக்கான்றதை ரொம்ப துல்லியமாக என்ன பண்ண முடியும்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வேதாந்தத்தில் கொடுத்துருக்காரு. சரிங்களா? உள்ள போலாமா? படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். பாத்தீங்களா? இந்த மாசம் பிரதானமான மாசம். நீங்க என்ன பண்ணணும்னா 10ஆம் தேதியில் ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணணும். 14ஆம் தேதி சாயங்காலத்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கணுன்றத அங்க தெளிவாக சொல்லி காமிச்சார். அப்போ இந்த காரியத்தினுடைய பொருள் யாரை பற்றினது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது படிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாத்தீங்களா? இப்ப நாம் படிச்சிருந்த யாத்திராமத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கிறது, அடிக்கிறது, எப்படி புசிக்கணும், ஏன் அடிக்கணும் அப்படின்ற காரியங்கள்ல அங்க தெளிவா சொல்லி காமிச்சாங்க. அப்போ அது வந்து ஒரு நிழலா சொல்லப்பட்ட ஒரு காரியம், ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகைன்னு சொல்லக்கூட ஒரு பண்டிகை இல்லையா? அப்போ அந்த பண்டிகையுடைய முக்கியமான பொருள் என்ன சொல்லி கவனிக்கும் போது பொருள் யாரை பற்றினதுதான்? நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றினதான் அதுக்குள்ள அடங்கியிருக்குது பொருள் அப்படின்ற ஒரு காரியங்களை சொல்லி காமிச்சிட்டாங்க. அப்போ இந்த காரியங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது எதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த காலப்பகுதியை கண்டுபிடிக்க முடியுன்ற உண்மையை நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவர்களும் சரி, உலக ஜனங்களும் சரி, நல்லா தெரிஞ்ச விஷயங்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு, அவர் மரித்தாரு, நல்லா தெரிஞ்ச விஷயங்கள். அப்படி மரிக்கும் போது அவருக்கு எவ்வளவு வயசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பார்த்தீங்கன்னா 33 வயசு அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது 30 வயசுல எடுத்தாருன்னு சொல்லி கூட நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? வேற ஒரு வசனம் படிக்கலாமா பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். பாத்தீங்களா? 30 வயசுல நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு அப்படின்ற காரியங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைகள்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த காரியங்களை வச்சுட்டு தான் அவர் பிறந்த காலப்பகுதி என்ன பண்ண போறோம்னா வேதாந்தத்தின் அடிப்படையில் உறுதி செய்ய போறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆட்டுக்குட்டி யாரு? ஆட்டுக்குட்டி தான். எப்ப மரிச்சது ஆட்டுக்குட்டி? நீசான் மாசம் 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டி மரித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். பொருள்ல வரும்போது ஆட்டுக்குட்டி யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க படிச்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி? படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய கிறிஸ்து நமக்காக பலியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை இங்க சொல்லி காமிச்சிட்டாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆட்டுக்குட்டி தான். பொருள்ல வரும்போது புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி அடையாளப்படுத்தின காரியங்களை தெளிவா சொல்லி காமிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப ஆட்டுக்குட்டி என்னைக்கு மரித்ததுன்னு சொல்லி கவனிக்கும் போது நீசான் மாசம்
14ஆம் தேதி அப்படி சொல்லி கவனிக்கிறேன் இல்லையா? அப்போ பொருளை நம்முடைய இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரிச்சான்னு சொல்லி கவனிக்கும் போது அதே நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் அவர் மரித்தான்றதுக்கு அநேக உண்மைகள் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? பஸ்காவும் ராபோஜனம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் இந்த காரியங்களை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதில் யாராவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக உண்மைகள் வசனங்கள் உங்களுக்கு சாட்சியாக கிடைக்கும்னு சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த ஹீப்ரு மாதம், எபிரேய மாதம் எந்த மாதம் சொல்லி கவனிக்கும் போது நீசான் மாதம் 14ஆம் தேதி அவர் மரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நீசான் மாதம் 14ஆம் தேதி சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த நீசான் மாதம் 14ஆம் தேதியில் அவருக்கு என்ன வயசு? 33, அதாவது 33.6 அவர் மரிக்கும் போது வயசு. புரிஞ்சுங்களா? மரிக்கும் போது எவ்வளோ வயசு? 33.6. புரிஞ்சுங்களா? தெளிவு நான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த நீசான் மாசத்துல தான் ஆண்டவர் மரிக்கிறார் இல்லையா? அப்படி மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி முடிந்து போன அந்த பர்த்டே, பிறந்த அந்த ஒரு மாதம் எப்போ வந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் மரிக்கும் போது எவ்வளோ வயசு? 33.6. இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக புரியும். 33.6. புரிஞ்சுங்களா? அப்படி பண்ணும்போது 6 மாதம் ஆயிருக்குது. எது தாண்டி 33 வயசு தாண்டி 6 மாதம் ஆயிருக்குது. அதனால 33.6 இங்கே சொல்லப்படுது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா அவர் கடைசியா பிறந்த மாதம் வந்திருக்கும் இல்லையா? எப்போ வந்திருக்கணும் இல்லையா? அது எப்போ வந்திருக்கும்? 6 மாதம் பின்னாடி வந்தீங்கன்னா வந்துடும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா 6 மாதம் பின்னாடி போய் பார்க்கும்போது எபிரேய மாதம் எந்த மாதம் வரும்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்க, இது நீசான் மாதம். இந்த மாதம் அவங்களுடைய மாசத்துல எந்த மாதம் அது? முதலா, 2வதா, 3வதா, 4வதா அப்படி தெரியணும்ல? படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருக்கும். பாத்தீங்களா? இது வருஷத்தினுடைய முதலாவது மாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நீசான் மாசம்ன்றது வருஷத்துடைய முதலாம் மாசம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 6 மாசம் பின்னாடி போகணும். புரிஞ்சுங்களா? அப்படி பின்னாடி வரும்போது எந்த மாசம் வரும்? இங்க 12ஆம் மாசம் வரும். புரிஞ்சுங்களா? அப்புறம் 11ஆம் மாசம் வரும். அப்புறம் 10ஆம் மாசம் வரும். அப்புறமா 9ஆம் மாசம் வரும். அப்புறமா 8ஆம் மாசம் வரும். அப்புறமா 7வது மாசம் வரும். புரிஞ்சுங்களா? இந்த 7வது மாசத்துல தான் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? பிறந்திருக்கணும். அதுதான் அவருடைய கடைசி பிறந்த மாதம். பிறந்த ஒரு டேட்டு, ஒரு வருஷம் அங்கே இருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா தெளிவாக கிளியராக கவனிங்க. நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறார். இந்த நீசான் மாதம் எபிரேய ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு முதல் மாதம். அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி பிறந்த மாதம் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்த வருஷம் எங்கே வந்திருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மாதம் பின்னாடி வரணும். அப்படி 6 மாதம் பின்னாடி வரும்போது அது பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய 7வது மாதமாகிய திஸ்ரி மாதம்ன்றதை தெளிவாக இந்த சார்ட் படிக்கும்போது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த சார்ட் நல்லா கவனிங்க. இங்கே என்ன மாதம் இருக்குது? முதலாம் மாதம். பின்னாடி வந்தீங்கன்னா 12ஆம் மாதமாகிய ஆதார் மாதம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் மாதமாகிய ஷேபாத் மாதம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதமாகிய தேபேத் மாதம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதமாகிய கிஸ்லே மாதம் இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் மாதமாகிய ஹேஷ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 7வது மாதமாகிய திஸ்ரி மாதம் இருக்கும். அப்போது இங்கே ஏன் வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 33.6 இருந்து 6 மாதம் பின்னாடி வந்தோம். பின்னாடி வரும்போது கடைசியாக அவர் பிறந்த வருஷமாகிய, பிறந்த மாதமாகிய, பிறந்த தேதியாகிய அது இந்த டைமில் தான் வந்திருக்குன்றதை இங்கே தெளிவாக பார்த்துட்டோம். புரிஞ்சுங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீசான் மாதம் 14ஆம் தேதி. புரிஞ்சுங்களா? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திஸ்ரி. புரிஞ்சுங்களா? இது அப்படியே உலகத்தினுடைய கேலண்டருக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மாற்றி பார்க்கணும். புரிஞ்சுங்களா? அப்படி மாற்றி பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்துக்கு நல்லாவே தெரியும் அது எந்த மாதத்தில் நிற்குன்றது நல்லாவே தெரியும். புரிஞ்சுங்களா? மறுபடியும் பார்க்கலாமா? இந்த சார்ட் நல்லா கவனிங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நீசான் மாதம் 14ஆம் தேதி. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த நீசான் மாதம் 14 உலகத்தினுடைய அந்த கேலண்டர் முறைமைக்கு எந்த மாதத்தில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மாதத்தில் வரும்? அது மார்ச் அல்லது ஏப்ரல். புரிஞ்சுங்களா? மார்ச் அல்லது ஏப்ரல். அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த மார்ச் ஏப்ரல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. மரிக்கும் போது அவருக்கு வயசு 33. அப்போ இந்த மார்ச் அல்லது ஏப்ரல்ல இருந்து என்ன பண்ணணும்? இப்போ 6 மாசம் பின்னாடி வரணும். அப்போ 6 மாசம் நம்ம பின்னாடி வந்தோம்னா எங்க வருவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த படத்தை நல்லா கவனிங்க.
நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தார். மரிக்கும் போது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 33.6, அதாவது 33 வயசு. அந்த மாசத்தை உலகத்தினுடைய மாசத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நீசான் மாசம் உலகத்துல எந்த மாசத்துக்கு இசையா வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு வரும். அப்போ இந்த மார்ச் அல்லது ஏப்ரல்ல இருந்து 6 மாசம் பின்னாடி போடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்ச் அல்லது ஏப்ரல்ல இருந்து ஏன் 6 மாசம் பின்னாடி போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் அல்லது ஏப்ரல்ல தான் அவர் மரித்தார். மரிக்கும் போது வயசு 33.6. அப்போ அதிலிருந்து 6 மாசம் பின்னாடி போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மாசம் வரும்னு சொல்லி கவனிக்கும் போது அது வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? பண்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம் டிசம்பர் மாதம் அல்ல அப்படின்ற ஒரு முதல் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலிருந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அநேக சாட்சிகள் என்ன பண்ண போறோம்னா நம்ம வேதாகமத்திலிருந்து எடுத்து பார்க்க போறோம். அப்படி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர் 33 வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா வேதாகமத்துக்குள்ளாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கணும் இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ண முடியாதுன்னா உலகத்தின் பாரம்பரியத்தை பின்பற்றி நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருமே, நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமமான அன்பு என்ற காரியங்களை வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்போ வரக்கூடிய காலத்தில் இன்னும் அநேக உண்மை என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.